Hi guys, Assalamualaikum. Welcome to our channel Bena.com. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டியான Cauliflower 65. இதை யார் பண்ண போறதுனா உங்களோட குட்டி செஃப் ஹாரூன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ உள்ள ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருளை பார்த்துடலாம். காலிஃப்ளவர் அறுத்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இது ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கேஸ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இதை வேக விட்டுறலாம் 2 நிமிஷம். இப்போ லெமன் பாதி இது எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, உப்பு, சிக்கன் மசாலா, மிளகாய் தூள், மல்லித்தூள், இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு பச்சை தண்ணியில் கொஞ்சம் கழுவிக்கலாம். எதுக்குன்னா பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இதுக்கு நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். இதை நம்ம வயிற்றுக்குள்ளே போனோம்னா கொஞ்சம் கெடுதல். அதனால தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து பண்ணிடுறோம். இதுக்குள்ளே பூச்சி இதெல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம சுடு தண்ணியில் போட்டு இதை கழுவுனோம்னா சுடு தண்ணியோடு அந்த பூச்சிலாம் போயிடும். அதனால தான் கழுவுறோம். இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். விக்ஸ் வச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா அடிச்சுக்கலாம். கொஞ்சோண்டு லெமன் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு, உப்பு, கரம் இது மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தோம்ல அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் தண்ணி சேர்த்துட வேணாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக தான் இருக்கணும். ஓவராக தண்ணி இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அது வராது, ஒட்டாது. இதில் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டகார்னு அடுப்பை பற்ற வைக்கிறோம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கிற நேரத்துக்கு இதை ஊறட்டும். இது மாதிரி வரணும். எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்கு பாருங்கள். ஊறினா தான் டேஸ்டியாக சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். எதுக்குன்னா நம்ம இப்போ பொரிக்க போகிறோம். இப்போ கொஞ்சோன்னு எடுத்து அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இங்கே பாருங்கள், நிறையெல்லாம் அடங்கியிருக்கு. அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு இதில்
ஊற்றிக்கலாம். இது வடிகட்டி மாதிரி இருக்க கிண்ணத்தில் வச்சுக்கலாம். எதுக்குன்னா எண்ணெய் கொஞ்சோண்டு இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மற்றதெல்லாம் வேகட்டும். நம்மளுக்கு இது வெந்தாச்சு. இதில் நம்ம கார்னிஷ் பண்ணலாம். நான் லெமனை வச்சு கார்னிஷ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத வச்சு கார்னிஷ் பண்ணுங்கள். நான் வெங்காயமும் வச்சுக்கிறேன். மசாலாலாம் ஒட்டி இருக்கு. இதை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பொறுங்க, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. கெஸ்ட்டு வந்தால் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த செஃப் வீடியோவில் சந்திக்கலாம். இது மாதிரி நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.